காங்கிரஸ் தலைமையின் திடீர் அழைப்பின் பேரில் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி டெல்லி சென்றிருக்கிறார். அவருடன் நெல்லித்தோப்பு எம்எல்ஏ ஜான்குமாரும் சென்றுள்ளார். இதன் பின்னணி குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் ரஹ்மானிடம் கேட்கலாம். ரஹ்மானி, புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி திடீர் டெல்லி பயணத்தின் பின்னணி என்ன? வேதவள்ளி, அதாவது புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி கட்சியுடைய தலைமையின் அவசர அழைப்பின் பேரில் நேற்று இரவு டெல்லி சென்றிருக்கின்றார். அவருடன் நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரும் சென்றிருக்கின்றார். புதுச்சேரி மாநிலத்துக்கு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 30 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கிய புதுச்சேரி நடைபெற்ற தேர்தலில் 15 இடங்களை காங்கிரசும் 2 இடங்களை திமுகவும் கூட்டணி பெற்று பெரும்பான்மை பெற்றது. இந்த நிலையிலே காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது தேர்தலில் போட்டியிடாத நாராயணசாமியை அந்த சட்டமன்ற உறுப்பினர் தங்களுடைய கட்சி குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் நாராயணசாமி கடந்த ஜூன் 6ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். நேற்றுடன் அவருடைய 3 மாதம் நிறைவடைந்திருக்கின்றது. 6 மாத காலத்திற்குள் ஏதாவது ஒரு தொகுதியில் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றே ஆக வேண்டும். இந்த நிலையிலே அவருக்காக யார் ராஜினாமா செய்வார் என்று தொடர்ந்து கேள்விக்குறியாக இருந்தது. இந்த நிலையிலே நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தான் ராஜினாமா செய்வார் என்று கடந்த 1 மாதமாக பேசப்பட்டு வந்தது. இருந்தபோதிலும் இது குறித்தான உறுதியான தகவல்கள் வெளியாகவில்லை. இந்த நிலையிலே அவர் இன்று டெல்லி சென்றிருக்கின்றார். அதாவது இந்த தேர்தலில் யார் ராஜினாமா செய்வார், எப்போது செய்ய போகிறார் என்ற விவரம் தலைமையில் கேட்டதாகவும், இதனைத் தொடர்ந்து தற்போது அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரை அழைத்துக் கொண்டு அவர் டெல்லி சென்றிருக்கின்றார். இன்று காலை 10 மணிக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சோனியா காந்தி சந்திக்க இருக்கின்றார். அப்போது இவர் ராஜினாமா செய்யக்கூடிய தகவல் அவர்களுக்கு தெரிவிக்கக்கூடும் என்று தெரிகின்றது. மேலும் தேர்தல் எப்போது நடைபெறும், தேர்தலுக்கு உண்டான ஆயத்த ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கின்றன, வெற்றி வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கின்றன என்பது குறித்து கட்சி தலைவரிடம் அவர் விளக்குவார் என்று தெரிகின்றது. ஆகவே இதுவரை கேள்விக்குறியாக இருந்த எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்று கேள்விக்குறியாக இருந்த நிலையிலே தற்போது ஜான்குமார் தான் அந்த தொகுதியை அவருக்காக விட்டுக் கொடுக்கின்றார் என்பது தற்போது தெரிய வந்திருக்கின்றது. ஆகவே இன்று காலை 10 மணிக்கு சோனியா காந்தி அவர் சந்தித்த பின்புதான் இது குறித்தான தெளிவான ஒரு முடிவு தெரிய வரும். வேதவள்ளி, ரஹ்மான், நெல்லித்தோப்பு எம்எல்ஏ ஜான்குமாரின் ராஜினாமா அறிவிப்பு எப்போது வெளியாகும், அது குறித்த தகவல் இருக்கிறதா? கண்டிப்பாக. அதாவது தற்போது புதுச்சேரி சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரானது நடைபெற்று வருகின்றது. இன்று காலை அதாவது சோனியா காந்தியை நாராயணசாமி மற்றும் ஜான்குமார் இருவரும் சந்திக்கின்றார்கள். அவ்வாறு சந்தித்த பின்பு தான் ராஜினாமா செய்ய போகின்ற தகவலை தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவ்வாறு ராஜினாமா செய்யக்கூடிய தகவலை அவர்கள் தெரிவித்த பின்பு அதற்கான மேற்கொண்டு என்னென்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து தலைமை அவர்களுக்கு அறிவிக்கும். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை அவர்கள் மீண்டும் புதுச்சேரிக்கு திரும்புகின்றார்கள். நாளை மறுநாள் இந்த சட்டப்பேரவையுடைய கூட்டத்தொடரானது நிறைவடைய இருக்கின்றது. ஆகவே இந்த நிலையில் இது குறித்து சட்டப்பேரவையிலே அந்த கூட்டத்தொடரிலே இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அதாவது முதலமைச்சர் நாராயணசாமிக்காக தனது இடத்தை விட்டுக் கொடுப்பார் என்று அவரே அறிவிப்பார் என்றும் அந்த கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. அந்த கூட்டத்தொடர் முடியும் தருவாயிலே சபாநாயகரிடம் சென்று தனது ராஜினாமா கடிதத்தை கொடுப்பார் என்றும், அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் வைத்திலிங்கம் உடனடியாக தான் அந்த தொகுதியை அதாவது ராஜினாமா ஏற்றுக்கொண்டு அந்த தொகுதி காலியாக இருக்கின்றது என்று தேர்தல் துறைக்கு அவர் தகவல் தெரிவிப்பார் என்றும் கட்சி வட்டாரங்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. மும்தாஜ்.